ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோனுடைய எசன்ஸ் என்னென்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்டர்ஸ் என்ன மாதிரி யூடியூப் சேனலில் ஆரம்பித்து அதை ஆர்வமாக தொடர்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா குவரிஸ், எல்லா டவுட்ஸும் எனக்குமே இருந்தது. அது ஒரு கட்டத்தை தாண்டி வர்றப்போ அந்த குவரிஸ் கிளாரிஃபை ஆச்சு. அது என்ன மாதிரி இந்த வளர்ந்துக்கிட்டு வர்ற அல்லது பிகினிங்கில் இருக்கிற யூடியூபர்ஸுக்கு ஒரு உற்சாகத்தை உண்டாக்குவதற்காக அவர்களுடைய கிளாரிஃபிகேஷன்ஸை, குவரிஸ், அவங்களுடைய டவுட்ஸை, சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஸ்டார்டிங் பிகினர், யூடியூப் பிகினர் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பட் ஐம் பேஷனேட் ஆன் கண்டென்ட் க்ரியேஷன். பட் அதை இன்னொரு அந்த டீட்டெயில்டு லெவல், இன்டெப்த் லெவலுக்கு, இன்னும் சீரியஸான லெவலுக்கு நான் போகலை. அஃப்கோர்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க ஆர்வம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கிடைத்த டயத்தில் வேலைக்கு போயிட்டு மீதி உள்ள அந்த வீக்கெண்ட்ஸில், ஈவினிங் டயத்தில் என்னால் முடிஞ்ச அளவு நான் எடுக்கிறேன். ஆனால் ஹார்டு கோராக நான் ஒன்றும் போகலை ஆக்சுவலாக. பட் இதுவே நல்ல வரவேற்பை இப்போ நான் பண்ணுற முயற்சிகளே நல்ல வரவேற்பு முயற்சிகளுக்கு தகுந்த வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க என்னுடைய சேனல் டெய்லி தாட்ஸ். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், கீப் சப்போர்ட்டிங் மீ, சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெஸ்ட் அஷ்யூர்ட் தட் ஐல் மேக் ஷூர் தட் யூ வில் கெட் வெரி குட் கண்டென்ட் அண்ட் யூஸ்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ சேனலோட பேர் டெய்லி தாட்ஸ். இது வரைக்கும் உள்ள சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 1915, 2000 சப்ஸ்கிரைபரை நோக்கி போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ மெயினாக இதில் சந்தேகங்கள் எனக்கு என்ன வந்துச்சு, நார்மலாக பிகினிங் யூடியூபர்ஸுக்கு என்ன சந்தேகம் வரும்? அஃப்கோர்ஸ் இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் வீடியோலாம் க்ரியேட் பண்ணுறது ஒருத்தவங்களுக்கு பேஷனாக இருந்தாலும், இந்த மானிட்டைசேஷன் எப்போ மணி வரும் அப்படிங்கிறத, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மிக முக்கியமான உறுதுணையாக இருக்குது யூடியூப் சேனல்ஸ், இல்லைங்களா? அப்போது எப்போ வரும், எவ்வளோ வரும் அப்படின்னா ஏகப்பட்ட சந்தேகங்கள். அது நானே கூகுளில், யூடியூப்லாம் சர்ச் பண்ணுவேன். ஸோ அதற்கு உதவியாக இருக்கிறது தான் இந்த வீடியோ. எல்லாருக்குமே தெரியும், யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் மினிமமாக என்ன வரணும், பணம் நம்ம மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு, யூடியூப் சேனல் மூலமாக பணம் ஏர்ன் பண்ணுறதுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட் 1000 சப்ஸ்கிரைபர். ஓகேங்களா? அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ லேட்டஸ்ட்டாக சமீபத்துலேருந்து 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட போதும், 3000 வாட்ச் ஹவர் இருந்தால் கூட போதும். ஆனால் ஆட்ஸ் மூலமாக யூடியூப்பில் எப்படி நமக்கு வருமானம் கிடைக்கிது, எப்படி நம்ம ஏர்ன் பண்ண, அதில் வர விளம்பரங்கள் மூலமாக, அந்த விளம்பரங்கள் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் 500 சப்ஸ்கிரைபர், 3000 வாட்ச் ஹவர் வந்துட்டால் அந்த விளம்பரங்கள் மூலமாக நீங்கள் சம்பாதிக்க முடியாட்டி கூட வேறு சில மெம்பர்ஷிப், வேறு சில விஷயங்கள் மூலமாக, 2-3 ஆப்ஷன் மூலமாகவும் அந்த மானிட்டைசேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஆனால் ப்ராப்பரான ஆட்சன்ஸ் மூலமாக, அதாவது விளம்பரங்கள் மூலமாக யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுங்க. இந்த 4000 வாட்ச் ஹவர் வர்றது தான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. சரிங்களா? சப்ஸ்கிரைபர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதாவது ஷார்ட்ஸ், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போகிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு உதவும். சீக்கிரமாக நீங்கள் நினைக்கிற டார்கெட்டை நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும் அந்த ஷார்ட்ஸு, வீடியோஸ் கம்பைன் பண்ணி போடுறதுனால. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் வரணுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நீளமான வீடியோ, உதாரணத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்குமான நல்ல குவாலிட்டேட்டிவ், எல்லாரும் வாட்ச் பண்ணக்கூடிய, விரும்பி பார்க்கக்கூடிய, ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரியான அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஒரு நல்ல ஒரு இன்ட்ரீகிங் அல்லது ஹூக் பண்ணி அவங்கள பார்ட்டிசிபெண்ட்ஸை, ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அந்த ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வீடியோ, 25 நிமிஷம், லெஸ் தென் ½ அன் ஹவர் அந்த வீடியோவை ஃபுல்லாக என்கேஜ் பண்ணி நிறைய பார்க்க வச்சா தான் நிறைய வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன், 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்காக வெயிட் பண்ண அதுவும் ரீச் பண்ணிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் மானிட்டைசேஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகிடுறோம், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுறோம். அப்போது அதுக்கு பிறகு இந்த 4000 வாட்ச் ஹவருக்கும் 1000 சப்ஸ்கிரைபருக்கும் சர்டன் மணி வருமா? அதுக்கு பிறகு மீதி அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் எக்ஸ்ட்ரா மணி வருமா? இது ஒரு கிளியரான ஒரு ஆன்சர் சொல்கிறேன். உங்களுடைய பணம் ஏர்ன் பண்ணுற எலிஜிபிலிட்டி,
குவாலிஃபிகேஷன் எப்போ வரும்னாலே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவரும் அது வந்தால் தான் நீங்கள் தகுதி ஆகுறீங்க. அதுக்கு அந்த 4000 வாட்ச் ஹவராலையும் 1000 சப்ஸ்கிரைப் ஆகலையும் இவ்வளோ பணம் வந்து அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பணம் வரும் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. அதுதான் உங்களுக்கு பேஸ் லைன். உங்களுக்கு அதுலேருந்து கோடு போட்டாச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மணி சம்பாதிக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக நல்ல இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோஸ்லாம் போட்டு குவாலிட்டேட்டிவான வீடியோஸ் போட்டு அது எந்தளவுக்கு வாட்ச் மக்கள் பண்ணுறாங்களோ, வியூ பண்ணுறாங்களோ, எவ்வளோ நேரம் வியூ பண்ணுறாங்களோ தகுந்த மாதிரி பணம் வரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாருங்கள், இந்த சேனலில் அனலிட்டிக்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். சேனல் அனலிட்டிக்ஸ் 47.9 ஆல்மோஸ்ட் 50,000 வியூஸு, வாட்ச் டைம் 1.6K ஹவர்ஸு, சப்ஸ்கிரைபர் வந்து +221 சமீபத்தில் கடந்த ஒரு மாதத்தில் 28 நாளில் 221 சப்ஸ்கிரைபர் ஆவரேஜாக ஏறியிருக்காங்க. எஸ்டிமேட்டட் ரெவென்யூங்கிறது வந்து $22.9 போட்டிருக்காங்க. அதுக்கு நான் வர்றேன். இந்த எஸ்டிமேட்டட் ரெவென்யூ வந்து இப்போது நம்ம வீடியோ போட்டு எந்த அளவுக்கு மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அது தகுந்த மாதிரி யூடியூப் அல்காரிதமே அவங்க கால்குலேட் பண்ணி எவ்வளோ நமக்கு குத்துமதிப்பாக வரும்னு சொல்லிட்டு தோராயமாக ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. பட் இந்த அமௌண்ட் வந்து எக்ஸாக்டான அமௌண்ட் இல்லை. உங்களுக்கு எக்ஸாக்டான அமௌண்ட்டு எப்படி பார்க்கணும்னு அதுவும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸும் உங்களுடைய இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு வீடியோஸ்லாம் போடுறப்போ காப்பிரைட் வராமல், காப்பிரைட்டு நான் முதல்லாம் ஏதாச்சும் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ராயல்ட்டி ஃப்ரீ பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம்லாம் போட்டுட்ருப்பேன். இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது சுத்தமாக. ஈவன் நம்ம விளாக் பண்ணுறப்போ கூட பேக்ரவுண்டில் ஏதாவது மியூசிக், ஏதாவது இங்கிலீஷ் சாங், வேறு ஏதாவது சாங்ஸ் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட்டு கிளைம் வராமல், ஈவன் அது ஸ்ட்ரைக் வரணும்னு அவசியம் இல்லை, ஈவன் கிளைம் வந்தால் கூட அதை மானிட்டைஸ் பண்ணாது யூடியூப் ஆக்சுவலாக. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தில் இருந்தீங்கன்னா குவாலிட்டியாக நம்ம சேனலை மெயின்டைன் பண்ண முடியும் ஆக்சுவலாக. சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ வருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதை வந்து நான் கேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஃபோன்லேருந்து இதை நான் கேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனுக்கு. இருங்க, நான் கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன். இந்த பாருங்கள், ஒரு நிமிஷம் வச்சுட்டு நான் கொஞ்சம் இறக்கிக்கிறேன். ஸோ தட் வில் பி கிளியர் ஃபார் யூ கைஸ். ஓகே, ஆல் ரைட். ஸோ லெட் மீ ஓப்பன் திஸ். யூடியூப் சேனலோட நம்ம அனலிட்டிக்ஸ் அண்ட் அதனுடைய டோட்டல் டீட்டெயில்ஸ் டேட்டா எல்லாம் நமக்கு எப்படி பார்க்க முடியும்னா, யூடியூப் ஸ்டுடியோ அந்த ஆப்பை நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்ம லாகினில் போனீங்கன்னா யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோனுடைய அனலிட்டிக்ஸ் ஃபுல்லாக டேட்டா அனாலிசிஸ் பண்ணி எத்தனை பேர் பார்க்குறாங்க, எங்கேருந்து பார்க்குறாங்க, எவ்வளோ பார்க்குறாங்க, எவ்வளோ மணி வருது, எல்லாமே அக்குவேர் ஆணிவேராக யூடியூப் ஸ்டுடியோ கொடுத்துரும். அந்த யூடியூப் ஸ்டுடியோனுடைய ஸ்க்ரீன் தான் இது. சரிங்களா? இல்லை கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக டேஷ்போர்டு. ஓகேங்களா? டேஷ்போர்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறது பாருங்கள். டேஷ்போர்டை நம்ம கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜ். அப்புறம் கண்டென்ட் அப்படிங்கிற பேஜ் நம்ம உள்ளார போனோன்னா நம்ம போட்டுக்கிற வீடியோவில் என்ன வியூ போயிருக்கு, என்ன ஏதுன்னு ஓவராலாக ஷார்ட்ஸு, ப்ளேலிஸ்ட் எல்லாமே கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற பேஜில் நம்ம பார்த்தோன்னா டோட்டலாக வந்து என்ன ட்ரெண்டு, என்ன ஆடியன்ஸ், எத்தனை பேர் போயிருக்காங்க, எவ்வளோ ரெவென்யூ, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் எவ்வளோ ரெவென்யூ வருது, எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, ஒன்றும் நம்ம உள்ளார போய் டீட்டெயிலாக பார்க்க முடியும். சரிங்களா? இந்த யூடியூப் ஸ்டுடியோவில். அதுக்கப்புறம் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. கம்யூனிட்டியில் கமெண்ட்ஸில் வந்து நம்ம போட்டிருக்கிற வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது எல்லாமே ஒரே இடத்துல பார்க்க முடியும். ஒரு கமெண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது, குறிப்பாக இந்த கமெண்ட்டில் போய் நம்ம தேடலாம். அடுத்தது லாஸ்ட்டில் ஏர்னில் தாங்க நம்ம முக்கியமான இந்த மானிட்டைசேஷன் வருது. நான் ஆல்ரெடி எனக்கு மானிட்டைசேஷன் ஆரம்பித்து 1.5 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நான் போட்டுட்டு தான் வர்றேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ யூஆர் யூடியூப் பார்ட்னர். ஒன்ஸ் மணி நம்ம மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா யூடியூப் மூலமாக 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு சில ஆட்சென்ஸுக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். ஆட்சென்ஸ்னால் விளம்பரம். யூடியூப்பில் விளம்பரம் மூலமாக தான் நமக்கு மணி கிடைக்கிது யூடியூபர்ஸுக்கு. அப்போது அந்த விளம்பரம் அந்த சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஆரம்பிச்சிடும். எடுத்த உடனே நம்ம பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு செக் எப்போ கொடுப்பாங்கன்னா, மினிமமாக ஒரு குறிப்பிட்ட பேஸ் லைன் த்ரெஷ்ஹோல்டு இருக்கும். அந்த மணி ரீச் பண்ணால் யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த மணி அனுப்புவாங்க. இப்போ எனக்கு மினிமம் த்ரெஷ்ஹோல்டு பார்த்தீங்கன்னா 350 திரஹாம். நான் யூஏயில் இருக்கேன். திரஹாம்ஸ் எனக்கு 350 திரஹாம்ஸ் மினிமம் த்ரெஷ்ஹோல்டு. அது வரைக்கும் நான் என்னுடைய வீடியோஸில் மணி வரணும். இப்போ இது வரைக்கும் எனக்கு 230.52 திரஹாம்ஸ் வந்திருக்கு. 230 திரஹாம் 52 ஃபில்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஊரு காசுக்கு 5200 ருபீஸ் அரவுண்டு. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கே புகழ் அனைத்தும். இதனால் ஜஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் ரொம்ப மணி மேக்கிங்காக பண்ணலை, பட் பேஷனாக தான் பண்ணுறது. பட் மணி மேக்கிங்கும்
ஒரு விஷயமா ஆட் ஆகிக்குது. அப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ஒரு உற்சாகம் தருகின்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்போ நிறைய நல்ல குவாலிட்டேட்டிவாக வீடியோஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், உற்சாகம் வருது. அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மணி வருது. எப்படி இந்த மணி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு 1000 வியூஸ்க்கும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ டெய்லி இப்போ நான் இப்போ வீடியோ போடுறப்போ டெய்லி நான் பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் வந்ததுன்னா சமயத்தில் ஒரு நாளைக்கு $4 அதிகமாக கூடியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இல்லாட்டி ஆவரேஜாக $1-2 அதிகரிச்சுக்கிட்டே வரும். நார்மல் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், மக்கள் மினிமமாக ஒரு 1000 வியூஸ் 500-1000 வியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு எல்லா வீடியோஸும். ஆரம்பத்தில் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கடைசியில் நான் கிடப்பில் போட்டுட்டேன். அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலையும் பிஸியாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தோடு அதுக்கப்புறம் விடாமுயற்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அது அப்படியே மானிட்டைசேஷனுக்கும் வந்துடுச்சு. சரிங்களா? அப்போ வந்து இப்போது 1000 வியூஸுக்கு வந்து ஒரு எவ்வளவு மணி வந்து உங்களுக்கு தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இதில் இது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏர்னிங் அப்படின்னு போடுறாங்க இல்லைங்களா? இப்போ நேராக போய் நம்ம கண்டென்ட் கீழே இந்த கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா? அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி நம்ம உள்ளார போகிறப்போ மேலே உள்ள ரிப்பன்ஸில் போகிறப்போ நாட் கண்டென்ட் இல்லைங்க, அனலிட்டிக்ஸுங்கிற இந்த ரிப்பனுக்கு போகிறோம். அனலிட்டிக்ஸில் போய் மேலே இந்த ரிப்பன் இருக்குது இல்லைங்களா? இதை வந்து லாஸ்ட்டில் ரெவென்யூன்னு இருக்குது இல்லைங்களா? ரெவென்யூவை கிளிக் பண்ணுறோம். ரெவென்யூவில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உள்ளது எஸ்டிமேட்டட் ரெவென்யூ. இதை மறந்துடும், ஒரு யூடியூப் குத்துமதிப்பாக கொடுக்குறது. ஓகேங்களா? கீழே நம்ம வர்றப்போ தான் அது பாருங்கள், கீழே வர்றப்போ ஜனவரி, பிப்ரவரி ஹவு மச் யூ ஆர் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போடுது பாருங்கள். டிசம்பர் 2024 நவம்பரே மானிட்டைசேஷன் ஆரம்பிச்சு. நவம்பரில் $32 எனக்கு ஏர்ன் ஆயிருக்கு. $32 எவ்வளோங்க? கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபான்னா எவ்வளோ வருது? 2500 $3000. ஓகேங்களா? டிசம்பரில் $29. ஓகேங்களா? $30, அரௌண்ட் $30. அப்போ அரௌண்ட் $30 என்ன? அரௌண்ட் ஒரு 120ன்னா 2000-2500 ருபீஸுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குது கன்சிஸ்டன்ட். அதான் 2 மாதத்தில் 5000 ருபீஸ் வந்துருக்கு. இது வந்து நான் இப்போ போடுற வீடியோ இப்போ நல்லா போட்டு நல்ல வியூஸ் வர்றப்போ இன்னும் அதிகமாகும். ஓகேங்களா? இப்போது அப்படியே நேராக கீழே வந்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா எக்ஸாக்டாக இங்கே என்ன வருது பாருங்களா? இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ ஏர்னாக இருக்குன்னு பாருங்களா? என்ன ஆனது ஜப்பார் பாய் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட $9.5 வந்திருக்கு. அதுக்கப்புறம் வடிவேலு காமெடி துபாய் ரோடுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன். அது நிறைய ஏர்ன் பண்ணி கிட்டத்தட்ட 55,000 வியூஸ் வந்துருச்சு. இப்போ இந்த 28 நாளில் $4 பண்ணியிருக்கு. அதுக்கு முந்தைய ஏகப்பட்ட ரெவென்யூக்கு ப்ராஃபிட்டுக்கு அதுதான் மணிக்கு அதுதான் காரணமாக இருந்துச்சு இந்த வீடியோ. அதுக்கப்புறம் துபாயில் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன், அதுக்கு $1. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் எவ்வளவு டாலர் வந்து மணி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. சரிங்களா? இதெல்லாம் இருக்கட்டும். பட் உதாரணத்துக்கு ரெவென்யூ ஃபார் எவ்ரி 1000 வியூஸ்க்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா? 41.3K வியூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 0.55, அதாவது ரெவென்யூ ஃபார் எவ்ரி 1000 வியூஸ். ஓகேங்களா? இதுக்கு என்னன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருதுன்னா $0.55, 0.6 அரவுண்ட் 0.6 உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? வந்து அரவுண்டு ஒரு 2 dirhams எவ்வளோ வரும்? 2 dirhams உங்களுக்கு வந்து எவ்வளவு? 22 + 22 44 ருபீஸ். அரவுண்டு 40-50 ருபீஸுக்குள்ளார 1000 வியூஸுக்கு. சரிங்களா? இப்போ 1000 வியூஸ்னால் டெய்லி 1000 வியூஸ். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் மோர் தென் 500-1000 வீடியோஸ் ஆரம்பித்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இருக்குது. எல்லாத்தையும் நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா காப்பிரைட்ஸ் கிளைம்ஸ் வயலேஷன் எதுவுமே இல்லை. அதனால் எல்லாத்துலேருந்து மணி வர்றப்போ யாரெல்லாம் எப்பப்போலாம் வீடியோ பார்த்து ஓவராலாக ஒரு 1000 வியூஸ் வர்றப்போ எனக்கு வந்து ஒரு 0.6 இந்த மாதிரி $0.6 அல்லது அரவுண்டு 2 dirhams அல்லது அரவுண்டு 50 ருபீஸ் அந்த மாதிரி வரும். அப்போ அப்படி ஏறி வந்தால் தான் இந்த 5000 ருபீஸ் இது வரைக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு தகவலுக்காக, நீங்கள் இளம் யூடியூபராக இருந்தால், பிகினராக இருந்தால் உங்களுக்கும் ஒரு உற்சாகத்துக்காக, உங்கள் பேஷனை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்காக சொல்கிறேன். எப்போவுமே நான் ஆல்ரெடி கிடப்பில் போட்டுவிட்டேன், அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, பழசையே ஆரம்பித்தா அந்தளவுக்கு ஒரு வேகம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் இது பண்ணல, சட்டை செய்யலை. அதிலேயே நான் வீடியோ போட்டு கண்டினியூ பண்ணி இப்போ ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமாக வரோன்னு இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டேட்டிவான வீடியோஸு போகிற நம்ம ஆன் த கோல நம்ம வந்து ஷேர் பண்ணுற நமக்கே உண்டான நம்ம எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறோம், நமக்கு தெரிந்த நாலேஜை ஷேர் பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்ச தாட்ஸை. அதனால தான் நம்ம சேனல் பேரே
டெய்லி தாட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். தினசரி ஏதாவது ஒரு தகவலை ஷேர் பண்ணணும், தினசரி ஏதாவது ஒரு தாட்ஸை ஷேர் பண்ணணும், அது மக்களுக்கு உபயோகமாக இருக்கணும், எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கணும் இல்லையா? அப்போ கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டால் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய சப்போர்ட் தான். கீப் சப்போர்ட்டிங் மீ. கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோஸ் வர்றதுக்கு, எல்லாமே பயனுள்ள வீடியோஸாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ இது எவ்வளவு மணி, இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த என்னோட கேஸில் வந்து 1000 வியூஸுக்கு வந்து $0.55. இதுவே நார்மலாக நீங்கள் வந்து இதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதில் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது ரெவென்யூவில் போய் ஓகே ஒன் செக். இது நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எஸ்டிமேட்டட் ரெவென்யூன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, $62.76 எஸ்டிமேட்டட் ரெவென்யூ. எவ்வளோன்னு சொல்லிட்டு குத்து மதிப்பாக அவங்க போட்டிருக்காங்க. அதாவது இன்னும் ஃபர்தராக போயிட்டே இருந்தால் இந்த கிராஃப்லாம் பார்த்தீங்களா எப்போ பீக்கில் இருக்குது, எவ்வளோ ஏர்ன் ஆகிருக்கு. இந்த $6 $7 பீக் டயத்தில் எப்போ வந்திருக்கு, நவம்பர் டிசம்பரில். இப்போ ஜனவரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு மாதம். இனிமேல் போக போக நான் வீடியோ போட அந்த ஏர்னிங்ஸும் அதில் வரும் ஆக்சுவலாக. சரிங்களா? எதுக்காக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணேன்னா, ஒரு நிமிஷம், அதில் வந்து எக்ஸாக்டாக எவ்வளவு மணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் 2 days அந்த அரவுண்டு ஒரு 1000 வியூஸுக்கு $1.5 வருது. இந்த $0.55 நான் சொல்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு. ஆனால் அந்த $1.5 இருக்குல்ல 1000 வியூஸுக்கு, அது எப்படின்னா என்னோடய வீடியோவில் உதாரணத்துக்கு நான் விளம்பரம் மூலமாக யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு 20 நிமிஷம் வீடியோ நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2-3 வீடியோ யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த இடத்துல செட் பண்ணணும்னு அதுக்கே தெரியும். அவங்க அல்காரிதம்ஸ் ஏஐ மூலமாக அந்த வீடியோவில் அந்த விளம்பரத்தை போட்டுருவாங்க. கிளிக் பண்ணுறப்போ சாதாரண கிளிக் பண்ணி வியூ பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த வியூஸ் வந்து $0.55 கிடச்சிரும். ஆனால் மேற்கொண்டு $1.5 பெர் 1000 வியூஸ் எப்போ கிடைக்கும்னா அந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணி அந்த விளம்பரத்தெல்லாம் வாட்ச் பண்ணி கிளிக் பண்ணி கடைசி வரைக்கும் எல்லா விளம்பரத்தையும் பார்க்குறப்போ அதனுடைய வருமானம் ஃபுல்லாக இந்த $1.5 1000 வியூஸுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அதுதான் இங்கே போட்டிருந்தாங்க. அந்த பேஜ் தான் நான் பார்க்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த $1.5 தான் நம்ம வந்து நல்லா எல்லாருமே கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்தா அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவான வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுதான் ஓவராலாக இந்த ஏர்னிங்ஸ் சம்மந்தமாக வந்து ஒரு ஐடியாவுக்கு உங்களுக்கு வந்து வளர்ந்து வருகின்ற யூடியூபர்ஸுக்கு இது மிகப்பெரிய $1 மில்லியன் கொஷினாக இருக்கும். 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் வந்த உடனே இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா நிறையா பணமும் கிடைச்சி அதுக்கப்புறம் அப்படி கிடையாதுங்க. எல்லாமே கிராஜுவல் தான். ஒன்ஸ் அப்படி படிப்படியாக ஃபவுண்டேஷனை போட்டு மேலே வர்றப்போ கிராஜுவல் தான். ஆனால் ஒன்ஸ் 1 or 2 வீடியோஸ் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறப்போ, மெகா ஹிட் ஆகிறப்போ மில்லியன் வியூஸ்லாம் போகுதில்ல, அப்போல்லாம் வந்து வேறு லெவல் ஆகிடும். ஒரு சில பேருக்கு வந்து பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து 1 மில்லியன்லேருந்து 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு வீடியோ போட்டு ஓகேங்களா, ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வியூஸ்லாம் போகிறப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து மாதம் வருமானமே அவங்களுக்கெல்லாம் வந்து 2-3 லட்ச ரூபா ஈஸியாக வந்துடும் ஆக்சுவலாக. சரிங்களா? அதனால தான் இப்போ யூடியூப் வந்து ஒரு லுக்ரேட்டிவ் மணி ஏர்னிங் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல பேச்சு திறமை, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு, நல்ல பேஷன் இருந்ததுன்னா நல்லா யூடியூபர் ஆகிடுறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அதை விட வருமானம் இதில் எக்கச்சக்கமாக வந்துடுது. ஒன்ஸ் நல்லா ஹிட் ஆகிடுச்சுன்னா, நல்லா பண்ணோன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம திறம்பட பேஷனாக நல்ல ஒரு கமிட்மெண்ட்டோட ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் உறுதிங்க. சரிங்களா? இது வந்து என்னுடைய சாதாரணமான ஒரு ஆரம்ப கட்ட முயற்சியில் வந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு சந்திப்போம். தேங்க்யூ கைஸ். பீஸ்.